சாக்கடிக்குது, தொட்டாவே சாக்கடிக்குதுன்னு போன ஆட்சியில் சொன்ன முதல்வர் இந்த மாதிரி ஏற்றிட்டாருன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஏற்றப்படுவதற்கான காரணம் என்ன, ஏற்றப்படுவதன் அவசியம் என்ன? மின்கட்டண உயர்வு வந்து மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு, இல்ல வந்து நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து 3 வருஷமா வந்து இடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே பத்திரிகை செய்தி நம்ம ஏதாவது சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இது தவறான தகவல் சொன்னோம்னா கரெக்டா அப்படிதான் வருது. ஏற்றி மக்களை வந்து துன்பத்தில் ஆழ்த்தாங்களோ மத்திய அரசு, அதே போல மின்கட்டணத்தை உயர்ந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் மில்க்கு நீங்க போறீங்க. தலைமை செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் எம்ஜிஆர் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம் ஐயா. பொதுவாகவே இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுவது வந்து மின் கட்டணம். என்னன்னா தொட்டாவே சாக்கடிக்குதுன்னு போன ஆட்சியில் சொன்ன முதல்வர் இந்த மாதிரி ஏற்றிட்டாருன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஏற்றப்படுவதற்கான காரணம் என்ன, ஏற்றப்படுவதன் அவசியம் என்ன? ஏற்றப்படுவதற்கான காரணம் என்னன்னு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். அதாவது முன்னாடி ஒரு இது போய்கிட்டு இருக்கு. வாகனங்களில் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுடைய கட்டணத்தில் எங்கே கொண்டு போயிட்டாங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணால் 10,000 ரூபா கொண்டு போயிட்டாங்க. இப்போ அது ஒரு பெரிய வருமானம் வருது. டிராஃபிக்காக ஒரு பெரிய வருமானம் வந்துகிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து அதே போல் இப்போ வந்து நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக தான் இதை வந்து அவங்க அமல்படுத்துகிறாங்க. நிதி பற்றாக்குறை எப்படி பற்றாக்குறை என்ன வருது, ஏன் வருது? இலவசங்கள் நிறைய கொடுக்குறாங்க. மதிய உணவு எப்படி போட்டுட்ருக்காங்க. இப்போ காலை உணவு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலை உணவு என்ன பண்ணுறாங்கன்னா காலை உணவு வந்து சத்துமிக்க உணவாக தரன்றாங்க. காலையில் இந்தியாவிலேயே சத்துமிக்க உணவு தரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான். 2 வேளை உணவு, மதிய உணவும் தராங்க, காலையும் தராங்க. அப்போ தான் அவங்க படிக்க போவோம். படிப்புக்கு அடிப்படை தேவை உணவுன்ற மாதிரி ஆயிடுச்சு. போவோம் அந்த உணவை ஃப்ரீயாக கொடுப்போன்ற முடிவு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கான நிதி வந்து கிடைக்கல. யாருக்கு இதுக்கான நிதி வந்து இல்ல இது என்னன்னா வரணும் போனா இப்படிதான் ஒயின் ஷாப்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஒயின் ஷாப்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை பண்ணாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த அந்த மின் கட்டண உயர்வு வந்து மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு, இல்ல வந்து நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து 3 வருஷமா வந்து இடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையுமே பத்திரிகை செய்தி நம்ம ஏதாவது சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இது தவறான தகவல் சொன்னோம்னா கரெக்டா அப்படிதான் வருது. அது புரியுது, நீங்க சொல்றது ஓகே. பட் வந்து மற்ற மாநிலங்கள்ல வந்து விட நம்ம கம்மியா தான் இருக்கோம். ஆனா இப்போ வந்து கூப்பிட்டது வந்து நம்ம எப்பவும் போல கம்மியா கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு கூட்டம் நம்ம எப்படி கொடுப்போம், நமக்கு பாக்கெட்ல இருந்து காசு போயிடுமே. ஏற்கனவே வந்து நமக்கு இப்ப செல்போன் பிரச்சனை இருக்கு, அது தனியா பேசுவோம். ஏற்கனவே செல்போனுக்கு நம்ம பைசா கலந்துகிட்டு இருக்கோம். இப்ப அதே போல இப்ப மின்சாரத்துக்கு இழக்க போறோம். இதுக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த இலவசம் தான் வந்து நிக்கிறாங்க. இப்ப சில பேர் சொல்றாங்க இலவச, சில கிராம மக்கள் சொல்றாங்க இலவசம் தெரியுங்க, நீங்க இருக்கிறத கொடுங்கய்யா, விலை மட்டும் கூட்டாதீங்க, ஏதோ உங்கள்கிட்ட உள்ளதை கொடுங்க, எங்க சலுகை கொடுங்க, நீங்க விலை கூட்டாதீங்க, இந்த மாதிரி ரேட்லாம் கூட்டாதீங்க. இப்போ பாத்தீங்கன்னா 400 யூனிட்டுக்கு அப்புறம் முதல்ல வந்து இப்போ 4 ரூபா 60 பைசா அப்படிங்கிறது 4.80 ஆயிடுச்சு. 20 ரூபா கூட்டி போச்சு. அதே போல பாத்தீங்கன்னா 500 யூனிட் பண்ணிங்கன்னா 6.15 6.45 ஆயிடுச்சு. 600 யூனிட் போது எழுது 15 45 பைசா 30 பைசா கொடுக்குது. உங்களுக்கு வந்து 30 பைசா 40 பைசா கொடுக்குது. 400 யூனிட்டுக்கு 20 பைசாண்டா 500 யூனிட்டுக்கு 40 பைசா கொடுக்குது. இல்ல இந்த விலை ஏற்றம் பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான மக்களுக்கான இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாதிக்கும். இது என்ன எப்படி கொடுத்துருவாங்கன்னா வீட்டு பயன்பாடு, கைத்தறி, கிராம பஞ்சாயத்தோட குடிசைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வழிபாட்டு தலங்கள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டாங்க. யாரையும் விட்டு வைக்கல. இல்லை இவங்க வந்து இவர் விவசாயி, அவர் வந்து தொழிலாளி, இவர் வந்து ஐடி கம்பெனி நடத்தாரு, இவர் பத்திரிகை நடத்தாரு, அப்படிலாம் விட்டு வைக்கல. எல்லாத்துக்கும் ஒரே இதாக ஆக்கிட்டாங்க, கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இப்போ இன்னும் தெரியுமா, இப்போ இந்த கட்டண உயர்வுனால வந்து ஏற்கனவே கம்மியாக கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களாம் கூட இப்போ வந்து இந்த கட்டத்துக்கு வர வேண்டியிருக்கும். இது சொன்ன மாதிரி நீங்க இந்த இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த
ஒரு சில தொழிற்சாலையில வந்து இந்த மின் உற்பத்தி அதிகம். உதாரணத்துக்கு நம்ம வந்து அரிசி ஆலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அரிசி ஆலை உற்பத்தி ஆகும் போது அந்த பொருளும் விலையேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும்ல. கண்டிப்பா. இப்ப விலைவாசி ஏற்றத்துக்கான வாய்ப்பு எப்படி பெட்ரோல் விலையை ஏற்றி மக்களை வந்து துன்பத்துல ஆழ்த்தாங்களோ மத்திய அரசு, அதே போல மின் கட்டணத்தை உயர்த்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் மில்லுக்கு நீங்க போறீங்க. ரைஸ் மில்லுக்கு எப்படியுமே நீங்க வந்து 60 கூலி அவங்க கூட்டிடுவாங்க. இப்ப நீங்க 1 கிலோவுக்கு வந்து 10 ரூபா கொடுத்துருப்பீங்க, இப்ப அவங்க 15 ரூபா ஆக்கிடுவாங்க, 5 ரூபா கொடுத்துருவாங்க. ஏன்னா கேட்ட சொல்லுவாங்க நாங்க மின்சார கட்டணம் கூடி போச்சுன்னு. ஒரே வார்த்தை, எங்களுக்கு மின்சார கட்டணம் கூடி போச்சு, நாங்க 5 ரூபா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிதான் வந்து இப்ப வந்து சுமை எல்லாமே யார் மேலன்னா பொதுமக்கள் மேல. கண்டிப்பா இந்த இலவசத்தை கொடுத்தா கூட பொதுமக்கள் தான் கொடுக்கணும். இந்த ஒண்ணு புரிஞ்சுக்க, நீங்க நிறைய பேருக்கு ஒண்ணு புரியல. எந்த அரசா இருந்தாலுமே எந்த திட்டமா இருந்தாலுமே அந்த திட்டத்துக்கு அடிப்படையே மக்கள் தான். மக்கள்கிட்ட பாக்கெட்ல எடுத்து அவங்க பாக்கெட்ல தான் கொடுக்குறாங்க. அவங்க சொந்த பணத்துல கொடுக்கல. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். எந்த அரசுமே கஜானாவில் காசு எடுத்து கொடுக்க கிடையாது. பொதுமக்களுக்கு வரி விதிச்சு அதுல இருந்து விலையை கூட்டி அதுல இருந்து எடுத்தா திருப்பி உங்கள்கிட்ட தராங்க. இந்த இடையில வந்து உட்காந்துக்கிறாங்க. இடையில வந்து இடையில இந்த ஆட்சியாளர்கள் உட்காந்துக்கிட்டு அதுல என்னென்ன உண்டோ அவங்க அந்த வேலையை பார்க்கறதுக்கு சொல்றாங்க. பட் அதுல கரப்ஷன்லாம் இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம். புரியுதுங்களா? ஆக மொத்தம் அந்த விலையேற்ற உயர்வு வந்து விலை உயர்வு வந்து பொதுமக்களுக்கு இப்போ வந்து அதிருப்தியா இருக்கு. இல்ல இப்போ ஏன் வந்து இந்த ஏற்றம் ஏற்படுத்துக்கு அப்போ வந்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சது காரணமே தான். என்ன பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன்றாங்க நம்ம தமிழ்நாட்டில். வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்கனவே அதிமுக அரசும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து கடன் வாங்குறாங்க. இப்போ வந்து கடன் வாங்கி 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 கடனை சுமையாக்கிட்டாங்க. இப்போ அந்த கடனெல்லாம் அடைக்கணும்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாக்கு தேவைப்படுது. அப்புறமா வந்து திட்டங்கள், இலவச பேருந்து பயணம், இலவச உணவு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அது நிறைய பணம் தேவை. டாஸ்மாக் பணம் மட்டும் காணாது. இப்போ இந்த உடைய விலையேற்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எல்லாம் இது ஒரு காரணம் கிடைச்சிக்கிச்சு. எதிர்கட்சிகளும் சரி மற்ற எல்லா கட்சிகளுமே ஒரு போராட்டம் பண்ணும். கூட்டணி கட்சிகள், அதாவது ஆளும் அரசுடைய கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்க? கூட்டணி கட்சிகளும் ஒரு நம்ம இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பெருந்தலைவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அவங்களாம் அதே மாதிரி இவர் திருமாவளமும் பின்வாங்க வாபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது போன்ற மக்களுக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய செயலை வந்து நீங்க நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்க, அதை வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள் எல்லாம் டோட்டலா வந்து இப்போ வந்து போராட்டத்தை வச்சுருக்காங்க. பாமக, அதிமுக எல்லாருமே போராட்டத்தை வச்சுருக்காங்க. மின்கட்டண உயர்வு வந்து வாபஸ் பண்ணிட்டு இது மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுது. இல்லை, மின்கட்டண உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுதுன்னா வீட்டுக்கு வீடு மின்சாரம் போகுது. எல்லா வீட்லையும் மின்சாரம். உங்களுக்கு வாக்குச்சீட்டு இருக்கோ இல்லையா, மின்சாரம் போயிடுதுல. ஒரு வீட்டுல வாக்குச்சீட்டு இல்லைன்னா கூட மின்சாரம் போயிடுது. காசு தராங்களா? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு மின்கட்டணம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பது சந்தேகமில்லை. அரசு உடனடியாக இதற்கான மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் கட்சிக்காரங்க மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்யுமா அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம்.